இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் சேம் மாடலர் யூனிட் தான். கெப்பாசிட்டி வந்து ITA to 20 kVன்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இந்த யூபிஎஸ் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் PFC மெயின் பவர் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதான் ரெக்டிஃபயர், சார்ஜர் எல்லாமே. அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டிசி பஸ் அப்நார்மலாக வந்துச்சு. ஸோ சொல்லிவிட்டு என்னன்னு சொல்லி பிரித்து பார்க்கும்போது போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருந்துச்சு. சரி, ஃபியூஸ் தானே ப்ளோ ஆஃப் ஆயிடுச்சு, மற்ற காம்பவுண்டாக நடக்குன்னு சொல்லிட்டு நான் யூனிட்டை பிரித்து சர்வீஸ் பண்ணி பார்த்தேன். ஃபியூஸில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு வித்தவுட் டிபி, அதாவது வந்து சேஃப்டி மோடில் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பவர் ஆஃப் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் எந்த வித ஃபெயிலியர் ஆகாது. அந்த சுச்சுவேஷனில் பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, இன்புட் வோல்டேஜ் எல்லாமே. ஸோ ரெக்டிஃபயர் ட்ரிகர் ஆகும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்புட் கரண்ட் இம்பேலன்ஸ் அப்படின்னு ஒரு அலாரம் வந்து இண்டிகேட் ஆச்சு. அது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இன்புட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து பர் ஃபேஸுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கலாம் ஆம்ஸ். இந்த யூபிஎஸோட மொத்த ஃபுல் ஆம்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. 3 ஃபேஸ்னால் பர் ஃபேஸுக்கு 31 ஆம்ஸ் தான். பட் ஆனால் எனக்கு வந்து 44 ஆம்ஸ்னு சொல்லி பர் ஃபேஸில் வந்து இண்டிகேட் ஆகி எல்லாம் கூலிங் பண்ண ஒரு ஓவர் ஸ்பீடர் ரன் ஆரம்பிச்சது. அதனால் அந்த கரண்ட் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா செக் பண்ண போது இந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இது பேர் வந்து ஆக்சிலரி பவர் சப்ளை. இந்த ஆக்சிலரி பவர் சப்ளையும் பார்த்தோன்னா இதில் இன்புட் சென்சிங்க்கு ஒரு பங்கு வகிக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா இதான் இந்த செராமிக் கேட்ரேஜ் வித் லீட் ஃபியூஸ் இதுதான் ப்ளோ ஆஃப் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த 2 திங்ஸையுமே, இந்த ஃபியூஸ் வந்து 3 பேர் இருந்துச்சு. 3ல் இந்த சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ 3 ஃபியூஸஸ்ஸு அப்புறமா இந்த ஆக்சிலரி பவர் சப்ளை வந்து நம்ம மாற்றோன்னே நமக்கு யூனிட் வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ இன்புட் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, ரெக்டிஃபயர் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, சார்ஜிங்கும் கரெக்டாக நடக்குது, இன்வெர்ட்டரும் இப்போ ஆப்ரேஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பேக்கப் போட்டு பார்க்கலாம். இப்போ யூனிட் வந்து பேட்டரி மோடில் ரன்னிங் ஆகுது, ஆப்ரேஷன் ஆகுது. ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வழியாக ரெக்டிஃபயர் ஆஃபில் இருக்குது. இன்வெர்ட்டர் வந்து DC to AC ஆக அவுட்புட் 3 ஃபேஸ் வேலை நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து ரெக்டிஃபயர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இது இன்புட், பைபாஸ், பேட்ரி. இன்னும் சார்ஜர் ஆன் ஆகலை. இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு பேட்டரி எல்லாம் கரெக்டாக இருந்து கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் சார்ஜர் ஆன் ஆகும். இப்போ ஒரு ரிலே கிளிக் ஆச்சு, இப்போ சார்ஜர் ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோ. தேங்க்யூ.